கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போம். இன்றும் நாம் அறிந்தபடி திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறதுனால கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தரோடு சிலுவையோடு திருவிருந்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற வாழ்க்கை முறைகளையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் நிருபம் 5:30. எபேசியர் நிருபம் 5:30, பக்கம் 268, புதிய ஏற்பாட்டிலே 268வது பக்கம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். வாசித்த இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய சரீரம், அவருடைய மாம்சம், அவருடைய எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு கூட இருக்கிற சம்பந்தத்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே இதற்குள்ள தேவன் தம்முடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்கிற அந்த சிக்னல் எனக்கு கிடைச்சது. நான் நேற்றைய தினத்தில் நான் வாசித்து கொண்டிருந்தேன். நேற்று காலையில் இந்த வேத பகுதியை ஏற்கனவே நான் வேற ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருந்தேன். நான் நேற்றைய தினத்தில் நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வேத வசனத்திலிருந்து அந்த சிக்னல், ஆவிக்குரிய சிக்னல் எனக்கு கிடைச்சிது. இதில் வசனம் இருக்க, இதை உட்காந்து எடுக்கணுமே, பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நான் ஆவியானவர் வழக்கம் போல் விடலை, அதை தியானிக்க செய்தார். கர்த்தர் காரியங்களை கொடுத்தார். பொதுவாக இந்த வேத பகுதியை நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா 22வது வசனத்திலிருந்து இப்படி தான் ஆரம்பிக்குது. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 21லேருந்தே பொதுவாக விவாக நேரங்களிலே இந்த பகுதியை வாசிக்கிறது இது ஒரு கிறிஸ்தவ பழக்கம். விவாக நேரங்களிலே இந்த பகுதியை வாசிப்பாங்க. மனைவிக்கும் புருஷனுக்கும் இருக்கிற சம்பந்தங்களை சொல்லி, கர்த்தர் சபையை நேசிக்கிறதை சொல்லி இதை வாசிக்கிறது உண்டு. இன்றைக்கும் திருவிருந்தை அனுசரிக்க வந்திருக்கிற நாம் இந்த வசனத்தின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். வாசித்த வசனம் எபேசியர் 5:30 சொல்லுது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். திருவிருந்தை நாம் அனுசரிக்கும் பொழுது நாம் அறிய வேண்டியது, அவரோடே நாம் ஒன்றாக மாறிவிடுகிறோம். அவரோடே, அவருடைய சரீரத்தோடே, அவருடைய இரத்தத்தோடே நாம் இணைகிறோம். அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் நம்மோடு இணைகிறது. ஹல்லேலூயா. அப்பத்தை புசிக்கும் போது, திராட்சை ரசத்தை குடிக்கும்போது நாம் அவரோடு ஒன்றாக இணைகிறோம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதி, இந்த வேத வசனம் சொல்லப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, ஒரு புருஷன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவையும் சபையையும் வைத்து தேவன் எழுதி கொடுத்தார் என்று சொல்லலாம். அல்லது புருஷன் மனைவி உறவை வைத்து கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளவும் இது உதவும் என்றும் சொல்லலாம். இந்த பகுதிகள், இந்த வேத காரியத்தை நான் பேசும்பொழுது 2 விதமான பகுதிகள் இருக்குது. ஒன்று, ஆண்டவருடைய காரியங்கள். இங்கே சொல்லப்பட்ட பகுதியிலிருந்து ஆண்டவருடைய காரியங்கள், அதாவது சபைக்கு கிறிஸ்துவனுடைய காரியங்களும், அதே போல் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களும், ஒரு புருஷனாக ஒரு மனைவியாக நம்முடைய காரியங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். ஒருவேளை இது ஒரு திருமணமானவர்களுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இது நிச்சயமாய் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 2 பகுதிகள் இருக்கிறது. ஒரு 3 குறிப்புகளை நான் இன்றைக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 3 குறிப்புகள், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு 3 குறிப்புகள்
இருக்கிறது. இந்த 3 குறிப்பிலையும் 2 பகுதி இருக்குது. ஒன்று ஆண்டவருடைய பார்ட்டு, இன்னொன்று நம்மளுடைய பார்ட்டு. நாம் கவனிப்போம். இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த வேத பகுதியை நீங்கள் வீட்டில் போய் முழுசாக வாசி பாருங்கள். நம்ம நேரம் இல்லாதனால அதை வாசிக்க ஒரு முறை வாசித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாமா? 22லேருந்து வாசிக்கலாம். எபேசியர் 5:22 22லேருந்து அப்படியே வாசிக்கலாமா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழங்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவர்கள் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷரிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆமென். இந்த பகுதியிலிருந்து நாம் வாசித்த அந்த 30வது வசனம் சொல்லுது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவரோடு நாம் இணைகிறோம், இணைந்து இருக்கிறோம் அப்படின்றத திருவிருந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்படி செய்கிற நேரத்தில் ஒரு 3 காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று, அவரோடு நாம் வாழுகிற ஒரு அனுபவம், அவரோடு நாம் வாழுகிறோம். 2வது, அவருக்கு கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படிதல் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். 3வது, அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுதல் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். அவரோடு வாழுதல், அவருக்கு கீழ்ப்படிதல், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுதல். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வாசிக்கலாம். அவரோடு நாம் வாழ்கிறோம். 31வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், இந்த வசனம் சொல்லுது 31, அந்த அதிகாரத்திலேயே 31, எபேசியர் 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனத்தை படிக்கும்பொழுது ஒரு புருஷன் மனைவியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதற்கு பின்பாக தேவன் அவரோடு நாம் வாழக்கூடிய காரியங்களை இங்கே சொல்லியிருக்கிறார். தேவனோடு வாழ்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, loving and lasting union with him. loving and lasting union. அவரோடு வாழுகிறது, அவரை நேசிக்கிறது, அவரோடு ஐக்கியமாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. அப்படியாய் சொல்கிறாரு, அவரோடு நாம் வாழ்வோமாக, அவரை நாம் நேசிப்போமாக, அவரோடு என்றென்றைக்கும் ஐக்கியமாய் இருப்போமாக. என்றென்றைக்கும் அப்படின்னா நித்திய காலமாக நாம் அவரோட கூட வாழுவோம். இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது தகப்பனையும் தாயையும் விட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, ஒரு புருஷனை குறித்து சொல்லப்படுது. புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்களானால், சபை அவருக்கு மனவாட்டி. சபைக்காக பரலோகத்தை விட்டு அவர் பூமிக்கு வந்தார். எல்லாவற்றையும் அவர் நமக்காக விட்டு இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய காரியத்தை நாம் யோசிப்போமானால், நம்மை நேசிக்கக்கூடிய உறவுகள் உண்டு தான், உண்மைதான். தாய் தகப்பன் நல்ல உறவுகள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் மனைவியோடு இசைந்திருக்கிற புருஷனை நேசிக்கிறது தான் மனைவிக்கு ஒரு நல்ல குணம். எல்லாரை காட்டிலும் புருஷன் எல்லாவற்றையும் விட்டு மனைவிக்காக வரும்போது, மனைவி அவள் ஆல்ரெடி எல்லாத்தையும் விட்டு தான் புருஷன்கிட்ட வந்திருக்கா. ஆனால் அந்த நேசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய எந்த உறவுகளையும் விட்டு அவரை நேசிக்க நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும். ஒரு வாழ்க்கை அவரோடு வாழ்கிறோம் அப்படின்னும் போது ஒரு அன்பு இல்லாமல் நாம் அவர் கூட வாழக்கூடாது. ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், சர்ச்சைக்கு போகிறோம், மற்ற காரியங்களை செய்கிறோம், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், பேர் எனக்கு கிறிஸ்தவ பேர், சட்ட ஒழுங்குகள் மத ஒழுங்குகளில் வாழுகிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. அவரை நேசித்து அவரோடு இணைந்து வாழுகிறதே வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லுது 30, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த காலத்தில் வர்ணிக்கிறதுக்கு சும்மானா பொய் சொல்லியாவது நிறைய எழுதுவாங்க லவ் பண்ணுறவங்களாம். அவங்க எழுதுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்கள், எவ்வளோ அழகாக உண்மையான சத்தியத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். அவருடைய அந்த வசனத்தை வாசியுமா, 30:5-30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். மேன் ஹல்லேலூயா. அது சொல்லிட்டு, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அது ஒரு முடிவு பெறக்கூடிய ஒரு விஷயமா என்னுடைய கண்ணுக்கு தெரியல. என்னுடைய யோசனைக்கு எப்படி வந்தது அப்படின்னா, இது என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இது பேசுது அப்படின்றத ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தினதை நான் அறிவேன். என்றென்றைக்கும் அவர்கள் வாழுவார்கள். ஹல்லேலூயா. அவரோடு, இயேசுவோடு நீங்கள் வாழ்கிற அந்த அனுபவத்தை தான் இங்கே சொல்லுது. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இயேசுவோடு கூட நாம் பரலோகத்திலே அவரோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது திருவிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றால் அது ஒரு முடிவில்லாத நித்திய வாழ்க்கையை குறித்து தான் பேசுது. இது நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா நீங்கள் பின்னாடி வசனத்தை வாசிச்சா தெரியும். 31 வாசிக்கலாம். 31 வாசிங்க. இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. 31 சொல்கிறாரு, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம், இது ரகசியமா, இணைந்து ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றது என்ன ரகசியம் இருக்குது? அது சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சபையே, நீ அவரோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட நீ வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரை நேசிக்கும்படிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இயேசுவோடு நீ வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். அவருடைய சரீரத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நினைக்கிறத நாம் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த கை என்ன செய்யும்? நான் நினைக்கிறத செய்யும். என் கால் என்ன செய்யும்? நான் நினைக்கிறத செய்யும்.
அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். சொந்தக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோடு வாழ அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடல் அழகாய் சொல்லுது, ஒவ்வொரு நாட்களிலும் நான் அவரோடு வாழுவேன், நான் அவரை நேசிக்கிறேன். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை சொல்லாமா? என்னை நேசிக்கும் உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம் அவர் இருக்கிறார். அவர் உன்னை சொந்தமாக கொள்ள தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த கிருபையை நினைத்து, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில். பெற்ற தாயும் தகப்பனும் உங்களை தள்ளலாம், நீங்கள் உயிர் கொடுத்து நேசித்தவர்கள் உங்களை தள்ளலாம். இயேசுவின் அன்பு உங்களை நேசிக்கிறது. உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. வளர்த்தீரே இவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினே. சொந்த ரத்தம் சிந்தியே
எனக்காக பலியானீரே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா, உங்க மார்பில கைகளை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன். ஒவ்வொரு நாட்களிலும் இயேசுவே. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நான் உம்மை நேசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா, கரங்களை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். I love you Jesus. சொல்லாமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை அறிக்கையிடலாமா, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டு நான் உம்மை பின்பற்றுவேன், எனக்கு வேற ஒன்று வேண்டாம். இயேசுவே ஜீசஸ். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும். இயேசுவே, உண்மையான அன்போடு கூட உங்க மனதில் மார்பில கைகளை வைத்துக் கொண்டு சொல்லுவீங்களா, உண்மையாக நான் உம்மை நேசிக்கி என்ன வந்தாலும் உம்மை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன், எனக்காக உம்மையே நீர் கொடுத்து. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதிப்பேன் உம்மை நான். ஆராதிப்பேன் உம்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை உம்முடைய வருகை மட்டும். ஒவ்வொரு நாளும் என்ன வந்தாலும், எது நடந்தாலும், யார் கூட வந்தாலும், யார் கூட வராவிட்டாலும், யார் என்னை நேசித்தாலும், யார் என்னை வெறுத்தாலும், யார் எனக்கு உதவி செய்தாலும், உதவி செய்யாவிட்டாலும், எனக்கு இருக்கிறதோ இல்லையோ, குறைவோ நிறைவோ, பசியோ பட்டினியோ, உம்மை நான் நேசிப்பேன், உம்மோடு நான் வாழுவேன். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உம்மோடு வாழுவேன் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். திருவிருந்து நாம் எடுக்கிறது எதை நினைவு கூறுகிறது என்று சொன்னால், நாம் அவரோடு வாழுகிறவர்கள் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவரோடு வாழ தெரிந்து கொண்டவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய சரீரத்தின் அவயவங்கள், அவருடைய உறுப்புகள் நீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்ணு நீங்க தான், அவருடைய கை நீங்க தான். ஹல்லேலூயா. அவருடைய வாய் நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கால்கள் நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக சேவை செய்ய நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு வாழும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது இந்த ரகசியம் மிகவும் பெரியது. இது கிறிஸ்துவையும் சபையையும் பற்றினது அப்படின்னு வாசித்தோம். இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை முறை
இன்றைக்கு சீராக இல்லை, குடும்பம் சீராக இல்லை. காரணம் என்னன்னா, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களும் திட்டங்களும் அமைப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில சரியாய் அமையலை. இதை நாம் புரிந்து கொள்ளலை. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எழுத்தின்படியே 31வது வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து. புருஷன் மனைவியை குறித்து ஆண்டவருடைய மனதில் இருக்கிற எண்ணம் என்ன? புருஷன் மனைவி குடும்பத்தை குறித்து அப்படின்னா புருஷன் மனைவி தான் பிரதானமானவர்கள். எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் வரும். ஒரு காலத்தில் ஒரு ஆண் ஒரு புருஷனாய் மாறுவான், ஒரு பெண் மனைவியாய் மாறுவாள். அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய காரியம் என்னன்னா, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் இதை புரிந்து கொள்ளாதது தான். ஒரு தாய் தகப்பன் புரிந்து கொள்ளணும், தன்னுடைய பிள்ளை அவன் மனைவியோடு தான் இசைந்திருப்பான் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. பிரச்சனைக்கு காரணம், தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறாள். அவன் ஒரு வயது வரைக்கும், ஒரு 25 வயது வரைக்கும் வச்சுங்களேன், 25 வயது வரைக்கும் வளர்க்கிறாள், அன்பு காட்டுகிறாள், ஒவ்வொரு வேலையும் அவனுக்காக செய்கிறாள். திடீரென்று மனைவி வரும்போது ஒரு நாளிலிருந்து அவள் அவனுக்கான தேவைகளை பொறுப்பெடுக்கிறாள். எடுக்கும்போது இதை பார்க்கக்கூடிய தாயினுடைய உள்ளம் கஷ்டப்படுகிறது. அன்பின் நிமித்தம் நம்ம இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்தோம், பிள்ளைக்கு செய்கிற ஒரு அன்பின் உபகாரங்களை செய்ய முடியாமல் போதே அப்படின்ற ஒரு உணர்வு தான் ஆரம்பிச்சு தான் இது பின்பாக அந்த பகையாக மாறி பிரச்சனையாக மாறி குற்றம் சொல்லி தன்னுடைய அன்பை பெரிதாக காட்ட நினைச்சு தான் குடும்பங்களை பிரச்சனையே உருவாகுது. மனைவி என்ன நினைக்கிறான்னா, நாம் எல்லாத்தையும் விட்டு புருஷனுக்காக வந்திருக்கிறோம், இவர் என்னவோ அம்மான்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்ற பிரச்சனை இருக்குது. உண்மையாகவே இருக்குது. நாம் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோம், இவன் அம்மான்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்ற காரியமும் உண்டு. இதில் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும், தன்னுடைய பிள்ளை திருமணம் ஆனதுக்கு பிறகு மனைவியோடு தான் இசைந்து இருப்பார்கள். மனைவி ஆல்ரெடி விட்டு தான் வந்திருக்கா, புருஷனோடு தான் அவள் இசைந்து இருப்பாள். ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 19:6, மத்தேயு 19:6 வாசிக்கலாம். இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆமென். இங்கே வாசித்த தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து அப்படின்ற வார்த்தை முன்னாடி வசனம் சொல்லுது. எனக்கு 5வது வசனம் வாசிமா. 19:5. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இது தேவன் இணைத்த ஒரு இணைப்பு. புருஷன் மனைவி அப்படின்னு வரும்போது அது தேவன் இணைத்தது. அதை ஒருத்தனும் பிரிக்கக்கூடாது. அதை பிரிக்கிறவர்கள் மேலே நிச்சயமாய் தண்டனை வரும். அது நேரடியாக பிரித்தாலும் சரி, மறைமுகமாக பிரித்தாலும் சரி, அவர்கள் மேல் நிச்சயமாய் தண்டனை வரும். அது தேவன் இணைத்தது. சொந்த அந்த புருஷன் மனைவி அவர்களுக்குள்ளேயே பிரிவு உண்டாகக்கூடாது. அதனால்தான் விவாகரத்தை வேதம் வெறுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி செய்யக்கூடாது. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசி, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்றார். புருஷனும் மனைவியும் என்ன வந்தாலும் அவர்கள் இயேசுவையும் நம்மையும் நினைத்து ஒன்றாய் வாழணும். இன்றைக்கு அவர் நம்மோடு வாழணும், அவரோடு நாம் வாழணும்னு சொல்லும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அவரை ஆராதிக்கிறோம். அதே போல தான் புருஷனும் மனைவியும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு புருஷனும் மனைவியும் விட்டு கொடுத்து, இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போல மன்னித்து புருஷனும்
சபை எப்படி இயேசுவை நேசிக்கிறதோ அதே போல மனைவி புருஷனை நேசித்து அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த காரியம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம், அவரோடு நாம் வாழுகிறோம். அவரோடு வாழுகிறோம் என்று சொல்லும்பொழுது புருஷனும் மனைவியும் ஒன்றாய் வாழ வேண்டும் என்பதையும் நாம் இங்கு அறிய வேண்டும். ரெண்டாவது, அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிதல். அவரோடே வாழ்ந்தால் மட்டும் போதாது. அவரோடே வாழுகிற வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறது எந்த விதத்திலும் அது நல்லா இருக்காது. நாம் அவரோடே வாழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுறதை செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நஷ்டம். வாசிக்கலாம் 23வது வசனம். போல கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தலையாய் இருக்கிறார். அதனால அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். இன்றைக்கு சந்தோஷப்படுறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், மற்ற காரியங்களை செய்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படியணும், அவர் நமக்கு தலையாய் இருக்கிறார், அவருக்கு நாம் கீழ்ப்படியணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குதா அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆவியானவர் ஒரு சிலரோடு அவர் பேசுகிறார். நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சிடறோம். நமக்கு ஒரு தலை இருக்கிறார். ஊழியக்காரனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது சொல்றார், சுய விருப்பத்தின்படி தன் இஷ்டத்தின்படி செய்யாதவன் நான் இருக்கணுமா? நினைச்சதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. அவருக்கு பிரியமா இருக்குதா? அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அவர் தான் தலை. ஆனால் அவருடைய செயலை நீங்க பாருங்க. ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம். தலையாய் இருக்கிற அவருடைய செயலை நாம் பார்ப்போமானால் அது நம்மை ஆச்சரியத்துக்குள்ளே நடத்தும். ரோமர் 5:19. மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனா, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் பின்பாக வருகிற சந்ததி முழுவதும் பாவத்துக்குள்ளாக வந்துவிட்டது. கீழ்ப்படியாமை நம்மை பாவத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். கீழ்ப்படியாமை நம்மை பாவத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் நீதிமான்களாய் மாறினோம். அவரே கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய காரியம் என்ன? கீழ்ப்படியாமை பெரிய பாவத்தை உலகத்தில் கொண்டு வந்தது. ஆனால் கீழ்ப்படிதல் அதையும் ஜெயித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. கீழ்ப்படிவதற்கு நிறைய பேர் இடம் கொடுக்கிறதே இல்லை. கீழ்ப்படிவதற்கு அந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லை. குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ஒன்று சொன்னால் அதை கேட்கணும் அப்படின்றதே இல்லை. நான் எப்படி எல்லாத்தையும் கேட்டுணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 1வது அதிகாரம் 28 நாம் வாசிக்கலாம். ரோமர் 1:28 ஒரு 3-4 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசிதனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையினாலும் கொள்ளையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாயும் புறங்கூறுகிறவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களாயும் பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் வீம்புக்காரராயும் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களாயும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் உணர்வில்லாதவர்களாயும் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களுமாய்
இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். இது கஷ்டமான வார்த்தைகள் தான், உண்மை படிக்கிறது கஷ்டம்தான், படிக்கணும். கர்த்தர் நல்லவர். அதில் சொல்லப்படுது 30வது வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுது பாருங்க, கீழ்ப்படியாதவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இவங்களை இந்த லிஸ்ட் யார் அப்படின்னா 28வது வசனம் ஆரம்பத்திலே சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. ஆண்டவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படுகிறவன் தேவனை அறிய விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய சுபாவங்களில் தான் ஒன்று கீழ்ப்படியாத ஒரு சுபாவம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை 32வது வசனத்தில் சொல்லுது, ஆரம்பத்திலே சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்கிற தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகளுமாய் இருக்கிறார்கள். அத்த நம்மோடு கூட பேசுவாராக. நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் புத்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமானால், கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்லப்படுது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இது ஒரு மனுஷ வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவன் சந்தோஷப்படுவார். சபை கீழ்ப்படியும் பொழுது இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவார். நீங்கள் கீழ்ப்படிதல் உங்களுக்கு அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 3:5. 1 பேதுரு 3:5. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்து பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். வேதம் எதிர்பார்க்கிற ஒரு அலங்காரம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் சபைக்கு அலங்காரம், நமக்கு அலங்காரம். நாம் நல்ல அலங்காரம் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறோம், தவறு இல்லை. ஆனால் அதை விட மேலான ஒரு அலங்காரம் இருக்குது. என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அந்த அதிகாரம் 1 பேதுரு 3:1 வாசிக்கலாம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்களை பார்த்து போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதை செய்துனா ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்துது. ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவோம். குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் வருவீர்களானால் 22வது வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கெட்ட நடக்கை உள்ளவர்கள் கூட அவர்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. மனைவி தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சொன்னாலும் கீழ்ப்படியுங்க, எது சொன்னாலும் கீழ்ப்படியுங்க. அவர்கள் சந்தோஷப்படுவாங்க, புருஷர்கள் சந்தோஷப்படுவாங்க. சொல்லுதை கீழ்ப்படியுங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நினைங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நினைங்க. கீழ்ப்படிதல் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு குணம்.
வேலைக்காரரை குறித்து, எஜமான் வேலைக்காரரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லப்படுது. வாசிக்கலாம். 1 பேதுரு 2:18. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். வசனம் தான் இது. கீழ்ப்படினா அவர் இவ்வளோ முரடாக இருக்கார், அவருக்கு எதுக்கு நான் கீழ்ப்படினோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல முரட்டு குணமுள்ளவங்களாக இருந்தாலும் கீழ்ப்படியணும். கர்த்தர் நம்ம மேலே வைத்த காரியம் அதுதான். நம்மை குறித்து, சபையை குறித்து யோசிக்கிற காரியம் என்னென்னா கீழ்ப்படிங்க. முரட்டு குணமுள்ளவர்களுக்கே கீழ்ப்படிங்க சொல்கிறார். உங்களுடைய கீழ்ப்படிதல் அவர்களை ஆதாயப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. பிள்ளைகளை குறித்து அது சொல்லப்படுது. முதல் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பலமான வசனம் இது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைகளும் அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் சொல்லுதே, அப்போ நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் பேசுகிறாங்க. வளர்ந்த பிள்ளைகள் இடத்துல பேசும்போது வருகிற பிரச்சனை என்னென்னா, பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இந்த வசனத்தை நீ கீழ்ப்படியணுமா இல்லையா, அதன்படி நீ செய்யணும், நீ கீழ்ப்படின்றாங்க. ஆனால் வளர்ந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்ல, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு தானே சொல்லுது. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு தானே சொல்லுது. நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லுதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது. கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் இருக்கிறத தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக நீங்கள் அதை கவனித்து பார்ப்பீங்களானால், ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. அந்த வெர்ஷனை போடுமா? Children, obey your parents in the Lord as is representatives, for this is just and right. Children, obey your parents in the Lord அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன போடப்பட்டிருக்குன்னா விளக்கமாக, as his representatives, அவருடைய பிரதிநிதிகளை போல, பிரதிநிதிகளாக அவர்கள் கீழ்ப்படி. இயேசு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னால் எப்படி கீழ்ப்படுவீங்களோ அதே மாதிரி கீழ்ப்படினோன்னு சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னால் எப்படி கீழ்ப்படுவீங்களோ அதே மாதிரி கீழ்ப்படினோம். ஆனால் இன்னொரு அதுக்கு இப்போ ஒரு தவறான விஷயங்களை சொல்கிறாங்க. பிள்ளைகளுடைய விருப்பங்கள் ஒன்று இருக்குது. ஒரு படிப்பை குறித்தோ இல்லை ஒரு வேலையை குறித்தோ இல்லை திருமணத்தை குறித்தோ பிள்ளைகளுடைய விருப்பங்கள் ஒருவேளை கரெக்டாக இருக்கலாம், ஆனால் பெற்றோருடைய விருப்பங்கள் தவறாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் எப்படி நாம் அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய விதத்தில் நாம் யோசிப்போம். ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய விதத்தில் அது சரியாக இருக்குதா அப்படின்றத நாம் அறியணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த படிப்பு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர் சொல்லுவாங்க, இல்லைம்மா இது படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது படி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் நியாயமாக இருக்கணும். இல்லை இந்த திருமணம் நான் இதை கட்டி இப்படிப்பட்ட ஆளை நான் ஒரு வேளை நிறைய பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்க, திருமணம் அப்படின்னு வரும்போது நிறைய பிரச்சனை வருது. அப்போ சொல்கிறாங்க, பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, வேணான்றாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் சொல்லணும். வேணான்னா காரணம் என்ன? காரணம் அவர்களுடைய மாம்சத்திலேருந்து வருதா இல்லை அவர்கள் ஆவிக்குரிய பெற்றோர்களாக சொல்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். மாம்சத்திலேருந்து வருதுன்னா என்ன சொல்லுவாங்க? மாம்சம் என்ன சொல்லும்? அவன் ஒன்றுமே வேலையே இல்லை. இது பொதுவாக பார்க்கும்பொழுது எப்படி சொல்கிறது, உண்மை தானே, வேலை இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அவங்க இது வேற, நம்ம இது வேற, ஜாதி வேற, அது வேறன்னு சொல்லிட்டு மாம்சத்துக்குரியவைகளை பேசினார்களானால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய விஷயம் இல்லைம்மா, அவன் ரட்சிக்கப்படலை, அப்படியா கவனிக்கணும். ரட்சிக்கப்படலை, அது செய்யாத, அவனுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழ்ப்படியணும். தாய் தகப்பனை ஆண்டவர் அவருடைய பிரதிநிதிகளாக வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது போல நாம் கீழ்ப்படிவோம். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்க, என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், மற்றதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.
கர்த்தர் நம்மை நடத்துவார். மூன்றாவதாக, முதல் நாம் பார்த்தோம் அவரோடு வாழ்கிறது, ரெண்டாவது அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறது, மூன்றாவது அவருடைய அன்பை அனுபவிப்பது, அவருடைய அன்பை நாம் அனுபவிப்பது. எபேசியர் 5:25. மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து 5:25 வாசிக்கிறோம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. தேவன் சபையில் அன்பு கூறுகிறார். தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். நம்மை காக்கும்படிக்கு அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். நம்மை பிழை இல்லாதவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை சொந்த சரீரமாக பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 28-29 வாசிக்கலாம். பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து. 28 மாசம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆண்டவரும் சபை அப்படிதான் பார்க்கிறார், சொந்த சரீரமாக அவர் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம முதல்ல வாசம் சொல்றது, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நாம் உரியவர்களாக இருக்கிறோம். அவர் நம் மேலே அன்பு வைத்ததினாலே அவர் நம்மை போஷித்து நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய அன்பு சபையின் மேலே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்த்து வாழ வேண்டும். திருவிருந்து அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஏதோ வாங்குகிறோம், கையில் வாங்குகிறோம், அதை ஏதோ ஒரு எண்ணம், ஒரு பயபக்தியோ ஒரு காரியமோ ஏதோ ஒரு எண்ணத்தோடு எடுக்கிறது நல்லது தான், நல்ல விஷயங்களோட எண்ணங்களோடு எடுக்கிறது நல்லது தான். ஆனால் இதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தன்னுடைய சரீரத்தை போல உங்களையும் அவர் நினைக்கிறார். அவரோடு கூட வாழ்கிறது ஒன்று, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வது இன்னொன்று. அவரை நேசித்து வாழ்கிறது ஒன்று, அவருடைய நேசத்தை அனுபவிக்கிறது இன்னொன்று. மகிமையான அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. பி மைனர். ஜீசஸ். ஹல்லேலூயா. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் பிரியாத உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும் ஐயா. நீதான் என் சுதந்திரம். விலகாத பிரியாத சமூகமே, சுதந்திரமே. ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத
ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவருடைய பிரியாத சமூகத்தை சுதந்திரமாக நினைத்து, உம்முடைய சமூகம் எனக்கு எப்போதும் வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம். திரும்ப ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்ல, நீங்க போதும், நீங்க போதும், உம்முடைய அன்பு போதும். விலகாத விலகாத பிரியாத இயேசு சுதந்திரமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். பரலோக கவனத்தை தீர்க்க வேண்டுமே, அப்பாவும் கிண்டலில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை பரலோக கவனத்தை கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கடைசியாக விலகாத விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். உம் சமூகம் எனக்கு வேண்டும் அப்பா, நீர் எனக்கு வேண்டும், உம்முடைய அன்பு எனக்கு வேண்டும். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய காரியங்களையும் நாம் கவனிக்கணும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று வாசிக்கிறோம். சொந்த சரீரமாக மனைவியை பார்க்க வேண்டும். புருஷர்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறணும். நாம் திருவந்து எடுக்கிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்மளுடைய மனசில் வரணும். எடுக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் அப்படின்றத கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தணும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தணும். புருஷர்களே, மனைவியிடத்தில் அன்பு கூறுங்க. எப்படி அன்பு கூறுனா, சொந்த சரீரங்களை போல சொந்த சரீரமாக அவர்களை பார்க்க வேண்டும். வசனம் 28 வாசிக்கலாம். 5:28. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். சொந்த சரீரங்களாய் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். எந்த வலியோ வேதனையோ நமக்கே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நினைத்து நாம் அவர்களில் அன்பு கூற வேண்டும். இப்போ என்னுடைய சரீரத்தில் ஒரு அவயவம் இருக்குது, ஒரு உறுப்பு இருக்குன்னா, என் கையில் அடிபட்டால் எனக்கு வலிக்காதா? இங்கே அடிபட்டால் எனக்கு வலிக்காது. உடம்பு முழுவதும் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளும். அதே போல தான் எந்த நல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ எது இருந்தாலும் ஒரே சரீரமாக நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். மனைவிகளில் அன்பு கூர்ந்து அவைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சிலர் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும்.
அன்பு கூறுவதே அவர்களுக்கு பெரிய வேதனையாக இருக்குது. நிறைய குடும்பத்தில் நான் நிறைய ஃபேமிலிஸை பார்க்குறேன். இங்கே இருக்கிற எல்லாருடைய ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியும். அதனால் நான் பேச நினைக்காதீங்க. நிச்சயமாக நான் அறிவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். சில பேர் அன்பு கூர்ந்து, அதாவது மனைவி மேலே அன்பு கூறுகிறதுனால மனைவியை ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்க. மனைவிங்க புருஷன் மேலே அன்பு கூறுறதுனால புருஷர் ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்க. அன்பு டார்ச்சராக மாறிடுது. அன்பு டார்ச்சராக மாறிடுது. புருஷன் அன்பு எப்படியாவது என் மனைவி எனக்கு தான் அப்படின்றத நினச்சி டார்ச்சர் பண்ணி அது சந்தேகம் அப்படின்ற பேராக ஆக்சுவலாக அது அன்பு தான். அன்பின் மிகுதியை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் கோவப்பட்டு ஏதோ விதங்களில் ட்ரை பண்ணி எதை அடையணும்னு நினைச்சானோ அதை அடையாமையே டைவர்ஸ் ஆகி போகுது. எவ்வளோ குடும்பங்கள் விட்டு பிரிந்தே போகிறாங்க. ஏன்? அதற்கு பதிலாக அவர்களை நேசித்து அவர்களில் அன்பு கூர்ந்து நாம் இருக்கக்கூடாது. புருஷர்களே, மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி அப்படின்னு நீங்கள் நம்புவீர்களானால், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த புருஷன் அப்படின்னு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இது தேவன் இணைத்தது அப்படின்னு நீங்கள் நம்புவீர்களானால், நீங்கள் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவர்களில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அது கர்த்தருக்கு வருத்தமான காரியம். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். அதே போல புருஷரும் மனைவியில் அன்பு கூறணும். எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாம காயப்படுத்துகிறாங்க. புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து கொஞ்சம் யோசித்து குடும்பத்தை நாம் கட்டணும். நாம் ஏதோ செய்ய நினைக்கிறோம், ஏதோ விரும்புகிறோம், அதை ஏதோ ஒன்று செஞ்சு என்ன விரும்புகிறோமோ அந்த விரும்புகிறத அடையாமல் போகிறோம். வசனம் 29 வாசிக்கலாம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. நான் குடும்பங்களோடு பேசும்பொழுது நிறைய சொல்லும்போது சொல்கிறாங்க, புருஷன் மனைவியை குறித்து, மனைவி புருஷனை குறித்து சொல்கிறாங்க, என்னைக்கோ நடந்தது சொல்கிறாங்க. என்னைக்கோ நடந்திருக்கும். அன்னைக்கு வருஷங்களுக்கு முன்னாடி இவர் இப்படி பண்ணார், அப்படி பண்ணார். ஐயோ, கேட்கறதுக்குள்ளேயே அங்கேருந்து அவங்க இந்த கரண்ட்டுக்கு வரதுக்குள்ளேயே வேற மாதிரி ஆகிடும். எனக்கு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி அவர் செஞ்ச இதேமா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ சொல்கிற, ஏன் பிரதர் இப்போ சொல்றீங்க, அந்த இது பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. வசனம் சொல்லுது, சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய சட்டத்துக்குள்ளே நீங்கள் வரவே இல்லை. அவருடைய அமைப்பை நீங்கள் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. சொந்த மாம்சம், மனைவி உன்னுடைய சொந்த மாம்சம், புருஷனுடைய சொந்த மாம்சம். அவன் செய்த குற்றத்தை நீ மன்னிக்காம எப்படி திருவந்து எடுக்க முடியும்? மன்னியுங்கள். வசனம் 33 நாம் வாசிப்போமானால் வாசிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவான். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவாள். உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, உங்ககிட்ட எப்படி அன்பு கூறுவீங்களோ அதே மாதிரி மனைவியிடத்தில் அன்பு கூறுங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றினார். 29 வாசிக்கிறோம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். புருஷ மனைவியை காப்பாற்றணும், போஷிக்கணும், காப்பாற்றணும். அவளை பகைக்கக்கூடாது. சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒருவரை ஒருவர் பகைக்கக்கூடாது. ஏதோ காரணத்தை சொல்லி பகைக்கக்கூடாது. மன்னிங்க, காப்பாற்றுங்க. உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ, என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடவே கூடாது. சேர்ந்து பொறுப்புகளை ஏற்று, பாரங்களை ஏற்று, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை சுமந்தார். நம்மை அவர் அதிகமாக நேசித்தார், அதனால் அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. நாமும் ஒருவரை நேசிப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட அன்பே இல்லை அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கிற உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அன்பு வரணும்னு விரும்புங்க. ஆண்டவரே, அந்த அன்பு எனக்குள்ளே வரணும். இன்றைக்கு திரும்ப உங்கள் கையில் வரும்போது நீங்கள் நினைக்கணும், நான் என்னுடைய வாழ்க்கையில் என் மேலே இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அன்பை போல நான் என்னுடைய புருஷனுக்கு இருக்கிறேனா, நான் என் மனைவிக்கு இருக்கிறேனா என்பதை இன்றைக்கு நீங்கள் சிந்திக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணலாம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நமக்காக திருவிருந்து ஆயத்தமாக இருக்கிறது. உங்களிடத்தில் வரும்போது பயபக்தியோடே அதை அனுசரிப்பீர்களாக. கேட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகள் மாறட்டும், புருஷன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும், பகைகள் மாறட்டும், கேர்லெஸ்ஸான லைஃப் மாறட்டும், அன்பில்லாத வாழ்க்கை மாறட்டும். கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்கிறதோ அதே போல புருஷனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம் என்ற இருதயத்தோட கரையேதுமற்ற கன்னிகையாக திருசபையை முன் நிறுத்துதற்காயோ, கரையேதுமற்ற கன்னிகையாக திருசபையை முன் நிறுத்துதற்காயோ, நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடே, நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடே நிர்மல கொள்கதா ஏகினீரோ, ನಿರ್ಮಲ ಕೊಲ್ಗದ ಏಗಿನೀರೋ, ಕುರುಸೀನಿಲ್ ತೊಂಗಿನಿ ಕುರುದಿಯುಂ ಕುರುಸೀನಿಲ್ ತೊಂಗಿನಿ ಕುರುದಿಯುಂ சிந்தினி குரு இயேசு நாதானி. கரையேதுமற்ற கரையேதுமற்ற சபையை கரைதிரையற்றவராய் நிறுத்துவதற்காக அவர் நிந்தை சுமந்தார். சந்தோஷத்தோடு அவர் செய்தாரு. ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? கன்னிகையாக திருசபையை முன் நிறுத்துவதற்காயோ, நிந்தை சுமந்தி சந்தோஷத்தோடு, நிந்தை சுமந்தி ನಿರ್ಮಲ ಕೊಲ್ಗೋದ ಹೇಗಿನೀರೋ, ನಿರ್ಮಲ ಕೊಲ್ಗದ ಹೇಗಿನೀರೋ, ಕುರುಸೀನಿಲ್ ತೊಂಗಿನಿ ಕುರುದಿಯುಂ ಸಿಂದಿನಿ ಕುರು ಯೇಸು ನಾದಾನಿ ಕೊಲ್ಗದಾವಿಲ್, ಕುರುಸೀನಿಲ್ ತೊಂಗಿನಿ ಕುರುದಿಯುಂ ಸಿಂದಿನಿ ಕುರು ಯೇಸು நாதானி. கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்து கண்கள் அயர்ந்து தாகத்தால் தோய்ந்து, கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்து கண்கள் அயர்ந்து தாகத்தால் தோய்ந்து, ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றீர், ஏனோ இத்தனை பாடுகள் ஏற்றி என் பாவம் போக்கிட வந்ததானோ, என் பாவம் போக்கிட வந்ததானோ, குருசீனில் தொங்கி